Hello friends, welcome to Honey's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோதுமை தட்டு வடை. இதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமை மாவு சலிச்சு வச்சிருக்கேன். அதை தான் நான் இப்போ போட்டுருக்கேன். நீங்களும் சலிச்சு போட்டுக்கோங்க. இது கூட நம்ம கொஞ்சமா ஓமம் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு வந்து போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நல்லா கலக்கிடணும். இதை நல்லா கலக்கியாச்சு. இது கூட நம்ம கருவேப்பிலையை நெய்யில் பொரிச்சு வச்சுருக்கோம். இதையும் இது கூட சேர்த்துக்கலாம். அந்த நெய்யோடு சேர்த்து ஊற்றிக்கங்க. இந்த கருவேப்பிலை கையில் போட்டு நசுக்குனா நல்லா கிறிஸ்பியாக வரும். இதை நம்ம நல்லா பிணைஞ்சு விட்டுக்கலாம். இந்த நெய் வந்து எல்லா மாவு கூடயும் சேர்ந்து வர மாதிரி நல்லா பிணைஞ்சு விடுங்க. அதே நேரம் கருவேப்பிலையை நல்லா க்ரஷ் பண்ணி விட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி செய்யுங்க. இதை நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இப்போ இதை நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் தட்டு வடை வந்து ரொம்பவே கிறிஸ்பியாக வரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது கூட நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றி எப்போவும் மாவு பிணையிற மாதிரி பிணைஞ்சு மூடி வச்சிடலாம். ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கலாம். ரொம்பவே சாஃப்டாக வரும். டஃப்பு ஏன்னாக்கா இதில் நம்ம நெய் ஊற்றிருக்கங்காட்டி நல்லா சாஃப்டாக வரும். இதை நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ரவையெல்லாம் நல்லா ஊறணும். இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி நம்ம ஊற வச்சிடலாம். காயாமல் இருக்கும். எண்ணெய் இது மேலே தடவி ஊற வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாவு நல்லா அரை மணி நேரம் ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை எடுத்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளுக்கு எத்தனை உருண்டை வந்துருக்குன்னு. இதை கொஞ்சமாக தவிட்டு மாவு போட்டு நல்லா சப்பாத்தி மாதிரி உருட்டிடலாம். இப்போ இதை உருட்டினதுக்கப்புறமா நம்ம ஒரு சின்னதாக ஒரு ரவுண்டான ஒரு சேஃபில் வெட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஃபோக் எடுத்து நல்லா எல்லா பக்கமும் ஓட்டை பண்ணி விடுங்க. அப்போ தான் அது பூரியாட்டம் உப்பாமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை வச்சு நீங்கள் கட் பண்ணி ரவுண்டாக எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம சிம்மில் கொஞ்சமாக வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வெளியே வந்து ப்ரௌனிஷாக ஆகாமல் உள்ளே நல்லா வெந்து அப்புறமா ப்ரௌனிஷ் ஆகும். பாருங்கள், நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சங்காட்டி உள்ளேயும் நல்லா வெந்திருக்கு. கிறிஸ்பியாகவும் இருக்கும். வெளியவும் கோல்டன் ப்ரௌனாக அழகாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய கோதுமை தட்டு வடை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரசித்து சமைப்போம், ருசித்து சாப்பிடுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.